இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்து பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வந்து தூக்கம் கெடுத்து விட்டுருப்பாரு. நமக்கு வந்து சில பேருக்கு வெளிநாட்டு போறதுக்கு உதவி செய்வாரு. ஆனா 6ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு வச்சுக்கோங்க. அந்த 6ஆம் வீட்டு பார்வை வந்து உங்களுக்கு நல்லதுதான் செய்யுது சொல்லலாம். எப்படி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தொழில்ல வந்து லாசஸ் சொல்றீங்க, கடன் வாங்குற மாதிரி சொல்றீங்க, ஆனா கடன் இல்லன்னு சொல்றீங்களே நீங்க நினைக்கலாம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைதா கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த பிருந்தா. நேர்களே, இந்த வாட்டி நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜூலை 27ஆம் தேதி வந்து சனி பகவான் வக்ரகதியில பெயர்ச்சி ஆக போறாரு. இந்த வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு. அந்த பலன்கள் வந்து கொஞ்சம் ஆழமா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பெயர்ச்சி வேற, வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும்போது அதுக்குதான தனிப்பட்ட ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். முக்கியமா நமக்கு வந்து கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி வந்து முக்கிய பெயர்ச்சியா வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்குன்னா சனி பகவான் வந்து ஒரு கர்ம கிரகம். சோ அப்படிப்பட்ட கர்ம கிரகமான சனி பகவான் வந்து தன்னோட வக்ரகதியில பெயர்ச்சியில வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து மேஷ ராசி. இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் பலன் சொல்றதுக்கு முன்னால நம்ம சேனல் வந்து ரொம்ப நாளா வந்து சில பேர் தொடர்ந்து பாத்துட்டு இருப்பீங்க. சில பேர் இப்போதான் புதுசா வந்திருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த சேனல்ல ரிலீஸ் ஆகிற வீடியோஸ் பாக்குறதுக்கு சௌகரியமா இருக்கும். இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதியில பெயர்ச்சி ஆகும் போது எந்த மாதிரி பலன்கள் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்து பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. இப்போ நமக்கு 12ஆம் இடம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். 12ஆம் இடத்தோட ஃபேக்டர்ஸ் என்ன? லாசஸ், எக்ஸ்பென்சஸ், வியஸ்தானம் சொல்லுவாங்க. அதை வந்து செலவழிக்க வைக்கிற ஸ்தானம். அதுக்கப்புறம் டிப்ரெஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ், டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஸ்தானம். வெளிய நாட்டுக்கு, ஃபாரின் லேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஸ்தானம் சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப், தூக்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஸ்தானம். சோ சனி பகவான் வந்து ஒரு வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது இந்த சர்டைன் ஃபேக்டர்ஸ்ன்றது கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. சோ இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம்னா 12ல வந்து சனி பகவான் உங்களுக்கு எப்போல இருந்து பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு? 2025 மார்ச் 29ஆம் தேதியில இருந்து பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு வந்து தூக்கம் கெடுத்து விட்டுருப்பாரு. தூக்கமே இல்லாம செஞ்சிருப்பாரு. ஒண்ணு தூங்குறதுக்கே வந்து 3 மணி 4 மணி காலையில விடிஞ்சிரும். இல்ல நம்ம சீக்கிரமா தூங்கினாலும் வந்து காலையில ஒரு எந்திரிச்சு ஓட வேண்டி இருக்கும் வேலைக்காக. கிட்டத்தட்ட வந்து 4-5 மணி நேரம் கூட தூக்கம் இருந்திருக்காது சில பேருக்கு வந்து. சோ அந்த மாதிரி செய்வாரு. அதுக்கப்புறம் வேற என்ன கெடுத்து விட்டுடுவாரு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து சில பேருக்கு வெளிநாட்டு போறதுக்கு உதவி செய்வாரு. ஆனா சில பேருக்கு என்னன்னா வெளிநாட்டுக்கு நம்ம ஒண்ணு நினைச்சு நம்ம போவோம். நிறைய பேர் இப்ப ஃபார் சப்போஸ் துபாயில ஒரு பெரிய பெரிய கம்பெனில வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 12ல சனி நடக்கும் போது என்ன நடக்கும்னா, நமக்கு வந்து வெளிநாட்டுக்கு போவோம். ஆனா நம்ம நினைச்ச வேலை இருக்காதுங்க. அங்க எப்படின்னா ஒரு ஓட்டகம் மேய்க்கிறதோ இந்த மாதிரி வேலைதான் இருக்கும். சில ஏமாற்றங்கள் கூட நடக்கும் வெளிநாட்டு போறவங்களுக்கு. முக்கியமா வந்து அப்படியே 12ஆம் வீட்டுல சனி வேற என்ன பண்ணி கொடுப்பாருன்னா பணம் வந்து பயங்கரமா செலவழிக்க வைப்பாருங்க. இப்போ ஏற்கனவே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு இடத்துல வந்து. சோ 10 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனா செலவு வந்து ஒரு 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு இருக்கும். சில பேர் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. வேலை இழந்திருப்பீங்க. மாசம் கட்டுற இஎம்ஐ வந்து கடனா வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிற ஒரு சூழ்நிலைன்றது ஏற்பட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னு வைங்க, சில பேர் வந்து ஏதாச்சும் ஒரு சொந்தமா தொழில் ஆரம்பிச்சா அந்த தொழில்ல வந்து நஷ்டங்கள்
வந்திருக்கும். 10 ரூபாய் நம்ம போட்டு வந்து ஒரு 12 ரூபாய் 13 ரூபாய் ஆவது லாபம் பார்க்கலாம் நம்ம நினைச்சோம்னா போட்ட 10 ரூபாய் காசு வந்து காணாம போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்ப முதியோர்களுக்கு எந்த மாதிரி விஷயம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உடல் பாதிப்பு கொடுப்பாங்க திரும்பி. ஏன்னா 12ஆம் வீடு டிசீசஸ், ஹீலிங், ஹாஸ்பிட்டல்ஸ். சோ இந்த டிசீசஸ் எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஏதாச்சும் ஒரு தொடர்ந்து 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 ஏதாச்சும் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். உடல் வகையில பாதிப்புன்றது வந்துகிட்டே இருக்கும். சரி, மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மன வகையில பாதிப்பு இருக்கும். அப்படின்னா படிக்கணும் நினைப்பாங்க, ஆனா படிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். சில மாணவர்களும் மாணவிகள் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப உழைச்சு படிப்பாங்க அவங்களுக்கு, ஆனா மண்டையில ஏறாது. எப்படின்னா 12 மணி நேரம் நைட் 12 o'clock 1 o'clock 2 o'clock வரைக்கும் படிப்பாங்க. திரும்பி காலையில வந்து 6 மணிக்கே வந்து அலாரம் போட்டு எந்திரிச்சு படிப்பாங்க. ஆனா இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இவங்க வந்து ஒரு தேர்வுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படிப்பாங்க. ஆனா தூக்கம் ஒழுங்கா இல்லாததுனால எக்ஸாம் ஹால்ல போய் விழுந்துருவாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம். எப்படின்னா இவங்க வந்து இவங்களே தன்னோட இது எல்லாம் மன நிம்மதிக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேருக்கு எப்படின்னா ரொம்ப நல்லா படிக்கிறவனுக்கு கூட ஏதாவது ஒரு லவ் ஃபெயில்யூரோ, பிரேக்கப்போ, மத்த விஷயங்களோ, வேற ஃப்ரெண்ட்ஸுங்கள கூட இஷ்யூ நடந்து அவங்களுக்கு டிப்ரெஷன்ன்றது இருக்கும். சின்ன டிப்ரெஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ், எஜுகேஷனல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஏறிடும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு நார்மல்லி சனி பகவான் வந்து 12ஆம் வீட்டுல வந்து பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது, வக்ரகத்தில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது வக்ரகத்தி பலன். இப்போ அவரோட பார்வையோட பலன் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்போ 12ஆம் வீட்டிலிருந்து சனி பகவான் என்ன பார்த்துட்டு இருக்காரு, 3ஆம் வீட்டை 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. சனி எப்பவும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, குரு பகவானோட பார்வை வந்து சுப பார்வை, சனி பகவானோட பார்வை வந்து கெட்ட பார்வை. சனி பகவான் ஒரு இடத்து மேல பார்வை வச்சிருக்காருன்னா அந்த இடத்தை வந்து நாசம் பண்ணி விடுவாரு. இப்போ இன்கம் ஹவுஸ் 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும், இன்கம் வரும், ஃபேமிலி வரும், அதுக்கப்புறம் ஸ்பீச் வரும், அதுக்கப்புறம் ஃபுட் வரும். இப்போ இந்த 2ஆம் வீட்டு மேல பார்வை வச்ச சனி பகவான் வந்து இன்கம் எடுத்து விட்டுடுவாரு. ஒரு பணம் வந்து 10 ரூபாய் காசு போட்டிருக்கீங்க, 1 ரூபாய் வருமா, ஒரு 2 ரூபாயாவது வராம போகுமான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அங்க அதுக்கு எடுத்து விட்டுடுவாரு சனி பகவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, ஃபேமிலியில வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்னதா பிரச்சனைகளை உருவாக்கி விடுவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஏதாச்சும் வந்து ஃபுட் வகையில வந்து தொல்லை கொடுப்பாரு. அப்படின்னா நம்ம ஏதாச்சும் வெளியே சாப்பிட்டுருவோம், ஃபுட் பாய்சனிங் நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். சோ பார்த்து பார்த்து நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும், பார்த்து பார்த்து பேச வேண்டியிருக்கும். நம்ம பேசுனது வந்து வேற ஒருத்தங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி தருவாரு. அப்புறமா இப்போ 12ஆம் வீட்டிலிருந்து வந்து சனி பகவானோட பார்வை நேரா எங்க போய் விழுது, 6ஆம் வீட்டு மேல விழுது சொல்லிட்டு சொல்லுங்க. இப்போ 6ஆம் வீட்டு மேல எப்பவும் நேரா பார்க்கிற பார்வை, 7ஆம் பார்வைக்கு வந்து எப்பவும் முக்கியத்துவம்ன்றது இருக்கும். எதுக்குன்னா அது வந்து நேரா பார்க்கிற ஒரு பார்வை. 6ஆம் வீடு பார்த்தோம்னா எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, லீகல் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இப்போ சனியோட பார்வை என்ன செய்யும், நாசம் பண்ணும். ஓகே, அப்போ 6ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு வச்சுக்கோங்க. அந்த 6ஆம் வீட்டு பார்வை வந்து உங்களுக்கு நல்லதுதான் செய்யுது சொல்லலாம். எப்படி பாத்தீங்கன்னா, எதிரிகள் வந்து இல்லாம செய்யறாரு இங்க சனி பகவான். தொல்லை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் வந்து எதிரிகளால வந்து ரொம்ப நாள் உங்களை வந்து தொல்லை கொடுக்க முடியாது, ரொம்ப அளவுக்கு டைரக்டா உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்க முடியாது சனி பகவான்னாலும் சொல்லலாம். அப்புறமா வந்து அது சண்டைகளுக்கு, லீகல் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூ. ஃபார் சப்போஸ் நீங்க வந்து எங்கேயோ ஒரு கடன் வாங்கி வச்சுட்டு பயங்கரமா கடன் வாங்கிட்டு வந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, பிசினஸ்ல பயங்கரமா லாசஸ் வருது, பேங்க்குக்கு இஎம்ஐ கட்ட முடியல, கோர்ட் நோட்டீசஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க சனி பகவான் என்ன செய்வாருன்னா, உங்களுக்கு அந்த கோர்ட் நோட்டீசஸ் வந்தாலுமே சரி, ஐயோ ஜெயிலுக்கு போற சிச்சுவேஷன் மாதிரியா நம்ம நினைப்போம். ஆனா அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகாம இங்க சனி பகவான் பாத்துப்பாரு. இங்க கோர்ட் நோட்டீஸ் வந்தாலுமே சரி, என்னன்னா அட்லீஸ்ட்
கடன் இல்லாம ஒரு 6 மாசத்துக்கு நீங்க கடன் பாக்கி வச்சிருக்கீங்க பேங்குக்காரங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மாசத்துக்கு வந்து கடன் கட்ட வைப்பாரு. சோ அவங்களும் என்னன்னா சரி 2 மாசத்துக்கு கட்டிருக்கா இல்லையா டைம் கொடுத்து பார்ப்போம் அந்த சிச்சுவேஷன் கடைசியா கிரியேட் ஆகும். அது சனி பகவானால. அப்புறமா இங்க என்னன்னா கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு இல்லையா சனி பகவான். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, நீங்க வந்து தொழில்ல வந்து லாசஸ் சொல்றீங்க, கடன் வாங்குற மாதிரியான்னு சொல்றீங்க, ஆனா கடன் இல்லைன்னு சொல்றீங்களே அது நீங்க நினைக்கலாம். கடன் இருக்கும், ஆனா பெரிய அளவுல பாதிப்பு வராம பாத்துப்பாரு. எப்படின்னா இப்போ ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு 10 மாசம் வந்து அந்த பிசினஸுக்காக வந்து கடன் வாங்கி போட்டிருக்கீங்க, ஆனா திரும்பி கடன் வாங்காம வந்து உங்களுக்கு நடுவுல வந்து கொஞ்சம் அந்த கடன் வந்து அடைக்க வைப்பாரு. கொஞ்சம் கடன் அடைக்க வைப்பாரு, அப்புறமா கொஞ்சம் ரிலீஃப்ன்றது கொடுப்பாரு. சோ பெருசா கடனே ஆனாலும் வந்து 10 ரூபாய் 100 ரூபாய் ஆகாம பாத்துப்பாரு சனி பகவான் இங்க. சோ 6ஆம் வீட்டு மேல பார்வை வச்ச சனி பகவான் நல்லதுதான் செய்வாரு இங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறமா சனி பகவானோட பார்வை வேற எங்க விழுது பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டு மேல விழுது. 9ஆம் வீடு பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், தூர பயணங்கள், திருக்கோயில் சந்தர்சனம், அதுக்கப்புறம் வந்து அப்பாக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இப்போ எங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுப்பாருன்னா ஃபாதருக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, இல்ல தூர பயணங்கள், அதான் நீங்க வந்து அப்ராட் போனோம் நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்து எப்படின்னா நம்ம ஒண்ணு நினைச்சு போனோம், ஆனா அங்க போன சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். சோ 12ல சனி இருக்கும் போது சில பேருக்கு வெளிநாட்டு போறதுக்கு தடுத்துட்டு இருப்பாரு சனி. ஏன்னா அவர் தடுக்கிறது தான் அவரோட வேலையே. ஆனா தடுத்திருக்காருன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டு போனாலும் வந்து அங்க மாட்டிக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். சோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து சனி பகவான் அமைச்சு கொடுப்பாரு. திருக்கோயில் ஏதாச்சும் போகணும், திருக்கோயில் சந்தர்சனம் பண்ணணும்னா ரொம்ப நாள்ல இருந்து நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா போற நேரத்துக்கு ஏதாவது ஒரு தடை வந்துட்டு வந்து அது நின்னு போகும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது அவர் கொடுப்பாரு. அப்புறமா வந்து பாக்யஸ்தானம், லக்க ஹவுஸ், 9ஆம் வீடு, லக்க இல்லாம செய்வாரு. இங்க என்னன்னா இப்போ லக்க இல்லாம செய்வாருன்னா இப்போ சில வாட்டி நமக்கு குருவோ 9ஆம் வீட்டுல போகும்போது வந்து நம்ம ஒரு வேலை வந்து ஒரு விஷயத்துல ஒரு டைம் ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணா அது நடக்கும். ஆனா இப்போ சனியோட பார்வை வந்து 9ஆம் வீட்டு மேல விழும்போது ஒரு வேலைக்காக வந்து நம்ம 10 வாட்டி அலைய வேண்டி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த சனி பகவானோட வக்கரப்பெயர்ச்சி மேஷராசிக்காரங்களுக்கு. மத்தபடி இந்த மேஷராசிக்காரங்களுக்கு சனி பகவானோட வக்கரப்பெயர்ச்சியில வந்து பெருசா தொல்லை இருக்க கூடாதுன்னா என்ன ரெமெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. முதல்ல வந்து சனி பகவான் ஒரு கர்ம கிரகம். அவருக்கு வந்து சாமி கும்பிடுறதை விட கர்ம செஞ்சு நம்ம வந்து கழிச்சுக்கிறது தான் நமக்கு பெஸ்ட். சோ முதல் ரெமெடி என்னன்னா கால்ல செருப்பு போடாம, ஏன்னா சனி பகவான் கால்ல தான் இருப்பாரு, கால்ல செருப்பு போடாம நல்லா தண்ணி குடிச்சிட்டு வந்து டெய்லி உங்க வீட்டுல ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட கர்ம கலைக்கணும்னா உடம்பு உழைக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து கோயில்ல நம்ம பிரகாரம் பண்றது கூட அதுக்குதான் 20 இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நீங்க வாக் பண்ணீங்கன்னா சனி பகவான் வந்து கால்ல இருக்கிற சனி பகவான் வந்து அவர் வைப்ரேட் ஆயிடுவாரு. சோ நமக்கு என்னன்னா அந்த வெளியே வர்ற வேர்வையே வந்து கர்மா ரூபத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கழுகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன ரெமெடின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து சனிக்கிழமை போயிட்டு 11 பிரகாரம் பண்ணிட்டு வந்து அந்த பூஜையில நீங்க கலந்துக்கிட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்யும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை வந்து வீட்டுல கும்பிட்டுக்கிட்டே இருந்தா பெஸ்ட். எப்படின்னா ஹனுமான் சாலிசா டெய்லி படிக்கிறது, விளக்கு ஏத்தி கொஞ்சம் அவருக்கு விளக்கு கூட எப்படி ஏத்தணும்னா எள்ளெண்ணெய் வச்சு விளக்கு ஏத்திட்டு வந்து ஹனுமான் சாலிசா படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான பலன்கள் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாங்க. மத்தபடி உங்க எல்லாருக்குமே வந்து இந்த சனி வக்கரப்பெயர்ச்சி எந்த விதமான கெடுதல் செய்யக்கூடாது, நல்லதுதான் செய்யணும்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. நீங்க கடந்த 2 ஆண்டுகளா வந்து எங்களோட சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க.
நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு வந்து மிக நன்றி. சோ நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு வந்து நாங்க திரும்பி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அதனால உங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன பரிசு ஒண்ணு கொடுக்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி எங்களோட சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து 2 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த 2வது ஆண்டு வந்து நாங்க கொண்டாடணும் நினைச்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு நான் லைவ்ல வரப்போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வந்து எனக்கு டைரக்டா கால் பண்ணிட்டு லைவ்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியிருக்குது. இந்த சேனல்ல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் கிடையாது. சேனல் நம்பர் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கிற சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து நீங்க முதல்லயே வந்து உங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸ்லாட் புக் பண்றதுக்கு நீங்க எந்த ஒரு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இது முழுக்க ஃப்ரீ. விருப்பம் இருக்கிறவங்க வந்து சேனல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து உங்க ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி.